சரிகமா கார்வா மினி தமிழ். விக்கி, அந்த சித்தருக்கு நிஜமாவே சக்தி இருக்குடா. அவரை பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு மனசு அப்படியே அமைதியாயிடுது. அச்சோ அம்மா, அந்த சித்தருக்கு பவர் இருக்கு. அவர் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். அத நான் நம்புறேன். போதுமா? சரி வள்ளி, கிளம்பு. போய் அந்த சித்தரை பார்த்துட்டு வந்துருவோம். இல்லனா நீ நார்மல் ஆக மாட்ட. போய் அவரை பார்த்து ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துருவோம். இப்படி வேண்டாம் வெறுப்பா சொன்னா வேணாங்க, விடுங்க. ஏய், நான் சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம். நிஜமா அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான் சொல்றேன். வா. என்னங்க? மைதிலி, ஐயோ, என்னங்க? என்னங்க ஆச்சு? என்னாச்சு? அப்பா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? உடம்பு முடியலையா? வாக்கிங் போயிட்டு வரும்போது ரோட கிராஸ் பண்ணேன். ஒரு பைக்கரை இடிச்சிட்டு போயிட்டேன். அப்பா, அப்பா, என்னப்பா சொல்றீங்க? எங்கப்பா, எங்க படிபட்டுச்சு? வயித்துல இடிச்சிட்டு போயிட்டேமா, அது ரொம்ப வலிக்குது. என்னங்க நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வந்திருக்க வேண்டாமா? நான் ரொம்ப ஜாக்கிரதையா வந்துகிட்டு இருந்தேன். என் உடம்பு இருக்கிற நிலைமை தான் எனக்கு தெரியுமே. எங்கேயும் அடிபடாம பாத்துக்கணும்னு டாக்டர் தான் சொல்லியிருக்காரு. கேர்ஃபுல்லா தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த பைக்கரை வேணும்னே என் மேல வந்து இடிச்ச மாதிரி இருந்துச்சு. உனக்கு குங்குமம், எனக்கு ரத்தம். இதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெட்டி சாட்சி கரைச்சி கொட்டுறேன். மாமா, நீங்க முதல்ல உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்லம்மா. விக்கி, மாமாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். நானும் வரேன். அத்தை, நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோங்க. நானும் அவரும் மாமாவை கூட்டிட்டு போயிட்டு சரி வந்துடுறோம். வள்ளி. இல்லம்மா, வேண்டாம். அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வண்டி இடிச்ச அதிர்ச்சியில வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்பா, வள்ளி சொல்ற மாதிரி ஒரு எட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அவரை பார்த்துட்டு அவர் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பயப்பட தேவையில்லைல்ல. பாத்துக்கலாம்டா, பாத்துக்கலாம். இப்ப வேண்டாம். பெயின் இருந்தா நானே சொல்றேனே. மைதிலி, குடிக்க தண்ணி கொண்டு வாப்போ. அத்தை, இது கொண்டு வரேங்க. முடியுமா? மாமா உட்காருங்க, வாங்க. ஐயோ, கீதா, உன் போன் அடிக்குது பாரு. வந்து எடுவா. அப்படியே அந்த காஃபில தொடச்சு விட்டுரு. தனக்கு நானே நானே, தனக்கு நானே நானே. என்ன கீதுக்குட்டி, அத்தானோட தீம் மியூசிக் கேட்டதும் அப்படி அரண்டு போயிட்டியா? எங்க உங்க அப்பா அழகரு? வீட்டுக்கு வந்துட்டானா? உயிரோட வந்திருக்கானா இல்ல பணமா வந்திருக்கானா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்?
என்ன பாவம் பண்ணீங்களா? ஒன்னா ரெண்டா? எதை நான் சொல்றது? உனக்கு இது வரைக்கும் நான் எல்லாமே நல்லது தானே பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு எல்லாமே கெடுதல் தானே பண்ணேன்னு சொல்ல வர. அப்போ அந்த கணக்குல இதையும் சேர்த்துக்க. உங்க அப்பா அழகர வண்டியில இடிச்சு தள்ளினது நான் தான். அதுவும் நம்ம அக்கவுண்ட் தான். அடிச்ச வேகத்துல செத்து போயிருப்பான், கணக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா உயிரோட வந்திருக்கானே, ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு வேணும். கீத்துக்குட்டி, என்ன சைலண்ட் ஆயிட்ட? இது வெறும் டைட்டில் தான். மெயின் பிக்சரே இனிமேல் தானே வரப்போகுது. அடுத்த ஐயாவோட டார்கெட் யார் தெரியுமா? வள்ளியின் குழந்தை பால திரிபுர சுந்தரி. எப்படி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனால அந்த வள்ளி, அவளுக்கு நான் யாருன்னு காட்ட வேணாம். அவளுக்கு வலிச்சா தாங்கிக்குவா. தவமா தவமிருந்து பெத்த புள்ள, போராடி உயிரை காப்பாத்தின புள்ள, அதுக்கு வலிச்சா தாங்குவாளா? உனக்கு எதுக்கு இந்த கொலை வெறி? என் அப்பாவும் வள்ளியோட குழந்தையும் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்களா? அந்த அழகர் உன்னை பெத்ததே பாவம் தான். அந்த குழந்தை வள்ளிக்கு குழந்தையா பிறந்ததே பாவம். எங்க தட்டினா வலிக்குமோ அங்க தட்டுறேன். வேண்டாம், விட்டுரு. நாங்களே ரொம்ப போராடி இப்பதான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயாவது என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. நிம்மதியா இருக்கிறதா? நீயா? நான் இருக்கிற வரைக்கும் நிம்மதிங்கிறது உன் அகராதிலேயே கிடையாது. இந்த எலிப்பொறிக்குள்ள சிக்கிக்கிட்ட எலி மாதிரி உன் குடும்பம் மொத்தமும் என்கிட்ட சிக்கிக்கிட்டு அல்லாடுறீங்க. நானா விடுற வரைக்கும் தப்பிக்க முடியாது. உள்ளியே கடந்து சாக வேண்டியதுதான். எலியோட பவர் எலிக்கே தெரியல. அது நினைச்சா கட்டையும் கம்பியும் கடிச்சு துப்பிட்டு வெளியே வர முடியும். ஆனா உள்ள கடந்து பயந்து அல்லாடுது. இந்த பயம் இருக்கணும். ஆதியும் அந்தமும் நீயே, பாதியும் மீதியும் சிதற சிதற பதற பதற கலைத்திடுவாயே, கலந்திடுவாயே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஜெய் பத்ரகாளி. சிங்க பெருமாள், ஆத்தா நான் சொன்ன பொருளை எடுத்துட்டு வந்திருக்கியா? அதுதான் வெட்டு பொருள், அதுதான் தட்டு பொருள். அந்த பொருளால தான் அவளை கட்டி போட முடியும். அந்த பொருளை கொண்டு வந்திருக்கேல்ல? கொண்டு வந்திருக்கேன் ஆத்தா. இதுல அவ காலடி மண்ணு தலைமுடி ரெண்டுமே இருக்காத்தா. சுருள் முடிக்காரிக்கு இன்னும் சந்தேகம் அடங்கல போல இருக்கே. அப்படிலாம் இல்ல, வேற வேற பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன் வருது? அதுக்கு காரணம் புரியல. பிரச்சனை மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதான் மனசு குழப்பமாவே இருக்கு. தீராத குழப்பத்தையும் தீர்த்து வைப்பா. தீர்க்க வேண்டிய ஆளையே அவ தீர்த்து வைப்பா. மாத்த முடியாததெல்லாம் மாத்தி வைப்பா. கோக்க முடியாததெல்லாம் கோர்த்து வைப்பா. சேர்க்க முடியாததெல்லாம் சேர்த்து வைப்பா. நீ நிறைய படிச்சிருக்க, நிறைய பார்த்திருக்க, புது புது நவநாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்க. அதான் உனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த பில்லி சூனியம் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும்
ஒருத்தரை ஆட்டி படைக்கும். இந்த சூன்யத்தோட காரண காரியமே ஒருத்தவங்கள சூன்யமாக்குறது, அதாவது வெறுமையாக்குறது. நம்ம வித்தைக்கேற்ப அவளை ஆட வைக்கிறவதான் இந்த காளீஸ்வரி. சொந்த வினைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கவன செய்வின வச்சு திசை திருப்புறவதான் இந்த காளீஸ்வரி. அது மட்டும் இல்ல, இதை விட வித்தைகள் எல்லாம் கற்று தேர்ந்தவதான் இந்த காளீஸ்வரி. மோகனம், ஆக்ருஷ்ணனம், ஸ்தம்பனம், பேதனம், உச்சாடனம், மாரணம், இது வரைக்கும் ஒருத்தனுக்கு மரணத்தை ஏற்படுத்துற வரைக்கும் எல்லா வித்தைகளையும் காட்டுவா இந்த காளீஸ்வரி. காளீஸ்வரியோட வசியமும் வைத்தியமும் பலிக்காம போனதே கிடையாது. சிங்கப்பெருமாள் இந்த மருந்த செய்யறதுக்கு அவ காலடி மண்ணும் அவ தலைமுடியுமே போதுமானது. இப்ப வைக்கிற செய்வன அவளை வக்கரமா ஆட்டி படைக்கும். ஆத்தா, இது நாள் வரைக்கும் அந்த சேனாவை மீறி எங்களால எதுவுமே பண்ண முடியல. எந்த பக்கம் போனாலும் சுத்தி சுத்தி சூறாவளி மாதிரி எங்களை அடிச்சு காலி பண்றா. எங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு வேற இருக்கா. இப்போ விதவிதமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுலயும் இப்ப பேய் மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப பயமா இருக்காத்தா. எந்த ரூபத்துல வந்தாலும் அவளால உங்களை எதுவும் செய்ய முடியாது. பூரணமா பரிபூரணமா இந்த செய்வின அவ கைகால கட்டி போடும். தேக பலம், சர்வ பலம், சக்கர பலம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை யாராலையும் அழிக்கவே முடியாது. மை மட்டும் இல்ல, இந்த யாகம் மொத்தமும் முடியும் போது நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும். நீங்க எல்லா பலமும் பெற்று உங்கள் ஆயுள் அதிகரிக்க உங்கள் ஆயுள் ரேகை ரொம்ப தெளிவாவும் இருக்கும். ஓம் சர்வதா பலதோ சர்வமே பலதோ சர்வமே பலதோ சர்வதா பலதோ சர்வமே பலதோ சர்வமே பலதோ. ஓம் சர்வதா பலதோ சர்வமே பலதோ சர்வமே பலதோ. ஓம் சர்வதா பலதோ. ஈம் ஐம்.
பலதோ சர்வமே பலதாம் சர்வமே பலதோம் சர்வமே பலதோம். இனி யாரும் பயப்பட வேண்டாம். அந்த சேனா மொத்த பலத்தையும் இழந்து தன் சக்தி எல்லாமே இழந்து போயிடுவா. இனிமே உங்க பக்கம் தான் ஜெயம். உங்க பக்கம் மட்டுமே காத்தடிக்கும். ஓம் க்ளீம் ஓம் ரீம் ஓம் க்ளீம். இந்த சாம்பல ராத்திரி படுக்கும்போது நெத்தியில பூசிக்கோ. போ. எங்க ஓடுறீங்க? இங்க பாருங்க. இங்க இப்படி வலி. இங்க பாரு. பிடிங்க பிடிங்க. வலி. அப்பா பாரு அப்பா பாரு. நோ. அப்பாவால நம்மள பிடிக்க முடியல. வலி. வலி ஓடாத பாப்போம் எங்க. எங்க போயிட்டே இருக்கீங்களா? இது உன்னை எப்படி லாக் சொன்ன கேள. வலி இங்க பாரு. நம்ம அப்பா பிடிக்கலாமா? பிடிச்சிட்டேன். பிடி பிடி அப்பா பிடி. விக்கி நில்லுங்க. விக்கி ஓடாதீங்க. என்னங்க டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? இப்ப பசிக்கல, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் அப்பா, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? உங்க மேல வண்டி மோதிச்சுன்னு சொன்னீங்க. அதை கேட்டதுல இருந்து எங்களுக்கு மனசே சரியில்லை. இப்போ உங்களுக்கு வலி ஒண்ணும் இல்லைல்ல? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நேத்து இடிச்ச வேகத்துல கொஞ்சம் பயந்துட்டு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. இவருக்கு வலி இருந்தாலும் சொல்ல மாட்டாருப்பா. எல்லாம் முத்தி போய் சீரியஸ் ஆகும்போதுதான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.